கடிகாரம் சொன்னது ஓடுவது நான் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் தான். வாழ்க்கை சொன்னது வாழும்போதே என்னை அனுபவித்து வாழுங்கள். அனுபவம் சொன்னது என்னை பெற நீ பல வழிகளை தாங்க வேண்டும். வழிகள் சொன்னது என்னிடமிருந்து எதையும் தாங்கும் தன்னம்பிக்கையை பெறுகிறாய். தன்னம்பிக்கை சொன்னது வருந்தாதே, நீ எதை இழந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். காலத்தின் சக்கரம் சுழல்வது போல நாம் வாழ்வும் நகர்கிறது. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய பாடம், ஒரு புதிய அனுபவம். வலிகள் இல்லாமல் வெற்றி இல்லை, காயங்கள் இல்லாமல் கற்றல் இல்லை. எத்தனை சவால்கள் வந்தாலும் நீ அசைக்க முடியாதவன். நம்பிக்கை ஒன்று போதும் நீ இழந்ததை மீண்டும் பெற. நாம் எல்லோரும் கடந்துதான் போகிறோம். வாழ்க்கையில் சில கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிச்சொற்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்துதான் வாழ வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்து செல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. நீ விழும் வேகத்தை விட 7 வேகம் அதிகமாயிருந்தால் தோற்கடிக்கல்ல. உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். விழும் வேகத்தை விட 7 வேகம் அதிகமாயிருந்தால் உன் வீழ்ச்சிகள் கூட உன்னை தாழ்த்தாது. மாறாக அவை உனக்கு பலம் சேர்க்கும். ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய எழுச்சிக்கு வித்திடும். நீ வீழ்ந்தாலும் உன் எழுச்சி அதிரும். உன் விடாமுயற்சி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாய் மாறும். தோற்கடிக்கல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். உன் உறுதி அவர்களை நடுங்க வைக்கும். சில உறவுகள் நம் கோபத்தை தூண்டி நம்மை உணர்ச்சி வசப்படுத்தி பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைத்து இறுதியில் நம்மையே குற்றவாளியாக்கும் நபர்களை நாம் சந்திக்க நேரிடும். இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த தண்டனை மௌனமே. உங்கள் மௌனம் அவர்களை மேலும் எரிச்சலடைய செய்யலாம், ஆனால் அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்த பாடம். கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும். குறைந்தால் மரியாதை போய்விடும், கூடினால் மதிப்பு இல்லாமல் போய்விடும். தவறு ஏதும் செய்யாமல் தன்மானத்தை தீட்டும் நிலை வந்தால் எவனையும் எங்கேயும் எதிர்த்து நில். தப்பே இல்லை. குத்துகிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டு விடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் நம்மைத்தான் காயப்படுத்தும். இல்லாதவன் தானே என்ன செய்வான் என்று நினைக்காதீர்கள். இல்லாதவனுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை, அதனால் எதுவும் செய்வான். மதிக்காத இடத்தின் மண்ணை கூட மிதிக்காதே. பொருந்தாத இடத்தில் உன்னை பொருத்திக் கொள்ள நினைக்காதே.